ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் வைப் வித் பிரியோ. இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொங்கல் செலப்ரேஷன் வீடியோ கிடையாது, பொங்கல் விலாகும் கிடையாது. ஸ்ட்ரெயிட்டாக உங்ககிட்ட இன்ட்ராக்ட் பண்ணலான்னு தான் வந்திருக்கேன். ஏன்னா நான் 2026 ஸ்டார்ட் ஆனதுலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு வீடியோவும் போடல. ஒரே ஒரு ஷார்ட்ஸ் மட்டும் அப்லோட் பண்ணியிருப்பேன். அதுவும் டிஃப்ரெண்ட் கேரக்டர் வச்சு நானே சிங்கிளாக சோலோவாக பண்ணியிருப்பேன், சோலோ பர்ஃபார்மன்ஸ். அதுக்கு நிறைய பேர் ரியாக்ட் கொடுத்துருந்தீங்க. 1600 பீப்புள்ஸ் வியூஸ் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஏன்னா நான் வந்து அது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக தான் எடுத்து வச்சுருந்தேன். ஏதாச்சும் ஓனாக நம்ம கண்டென்ட் பண்ணணும், ரீல்ஸ் மாதிரி போகாமல் ஓன் கண்டென்ட்டில் பண்ணணும், இனிமேல் ஓன் வாய்ஸில் தான் எல்லாத்தையும் பண்ணணும் அப்படின்ற ஒரு முடிவில் இருந்தேன். இனிமேல் அந்த மாதிரி தான் வரும். நமக்கு விலாகுமே இனிமேல் நான் நெக்ஸ்ட் இன்டராக்ட் பண்ணுற மாதிரி விலாக் தான், ஸ்ட்ரெயிட்டாக பேசுகிற மாதிரி விலாக் தான் நிறைய வரும். என்னை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு Q&A வேணும் அப்படின்னா கேளுங்க, கீழே கொஷின்ஸ் இந்த வீடியோ கீழே நீங்கள் சொல்லணும். அதுக்கப்புறமா வந்து இது ஏன் நான் இப்போ இன்ட்ராக்ட் பண்ணுறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயம் வந்து நம்ம வந்து சோலோவாக வீடியோ போடுறோம், யாரையும் வந்து வச்சு போட போகிறதில்ல. மாமாவும் வந்து பெருசாக இன்ட்ரெஸ்ட் காமிக்க மாட்டார் என் கூட வீடியோஸில் வரத்துக்கு. ஸோ தட் அவரை வந்து நான் நெக்லெக்ட் பண்ணியாச்சு, அவ்வளோதான். அவர் வந்தார்னா ஏதாச்சும் ஒரு சில வீடியோவில் தான் வருவார், அதுக்கும் கேட்கக்கூடாது ஏன் வரல அப்படின்ட்டு. ஃபஸ்ட் விஷயம், நான் மட்டும்தான் வருவேன் விலாகில். இன்கேஸ் பொங்கல் விலாகில் நிறைய பேர் இருக்கா மாதிரி இந்த ஊரில் என்ன நடக்குது, நான் இருக்க ஊரில் விழா ஏதாச்சும் நடத்துவாங்க, அதெல்லாம் வீடியோ எடுக்க முடிஞ்சால் எடுப்பேன். மோஸ்ட்லி நான் அம்மா வீட்டுக்கு போயிடுவேன். இது வந்து நான் இன்றைக்கி என்னென்னா 14th அன்னைக்கு எடுக்கிறேன் இந்த வீடியோ. பொங்கல் நாளைக்கு இன்றைக்கி எடுத்துகிட்ருக்கேன் இந்த விலாகை. ஏன்னா வந்து நான் நாளைக்கு வந்து ஃபுல் ஒர்க் இருக்கும், விலாகு எடுக்க முடியுமா என்னன்னு தெரியல. ஷூட் பண்ணால் இந்த வீடியோ எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்துட்டு தான் நான் அந்த விலாக் போடுவேன். ஏன்னா எனக்கு வியூஸுமே ஃப்ரீஸ் ஆகுது, ஃபஸ்ட்டு விஷயம். ஷார்ட்ஸுமே ஃப்ரீஸ் ஆகுது. 1600 2000க்கு மேலே வியூஸே போகாது எனக்கு ஷார்ட்ஸு. மெயின் அது. சப்ஸ்கிரைபர் வந்திருக்கீங்க, சந்தோஷம்தான். அது ஒன்று. ரெண்டாவது வந்து இனிமேல் நான் வந்து சோலோவாக வீடியோஸ், நிறைய காமெடி வீடியோஸ், அதுக்கப்புறமா வந்து என்ன செல்ஃபாக இந்த 2026 எனக்கு வந்து ஸ்டார்டிங்கே ரொம்ப ட்ரபுள் ஆயிடுச்சு. இருந்தாலும் வந்து உங்களுக்காக விலாகு, வீடியோஸ் எல்லாமே கொண்டு வரலான்னு நான் நினச்சிருக்கேன். எப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, நம்ம வந்து ஏதாச்சும் ஸ்பெஷலாக பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன் உங்களுக்கு. ஸ்பெஷல் மீன்ஸ் சீரீஸ் மாதிரி, இல்லை வந்து இப்போ என்ன கரண்ட்டாக என்ன நடக்குதோ ரியாலிட்டியாக அந்த மாதிரி கொண்டு போகலாம். நம்ம வீட்டில் என்ன நடக்குதோ அந்த மாதிரி கொண்டு போகலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கேன். மினி விலாக்ஸும் வேணும்னா சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோ என்கிட்ட இருந்து வரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை சொல்லுங்கள். எனக்கு ஆக்சுவலாக வீட்டில் இருந்து விலாக் பண்ணுற மாதிரியான சூழ்நிலையில் தான் நான் இருக்கேன். வெளியில் போய் விலாக் பண்ணோன்னா நான் டியூஸ்டே மட்டும்தான் கோயில் போயிட்டுருந்தேன், அதையும் இப்போ ஸ்டாப் பண்ணிட்டேன், போகிறதில்ல. கொஞ்சம் சில ஹெல்த் இஷ்யூனால் என்னால் மார்னிங் அவ்வளோ இதுவாக போக முடியல, அதனால். அண்ட் தென் வந்து நான் வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கேன். யாரெல்லாம் வெயிட் லாஸ்க்கு என் கூட சப்போர்ட்டிவாக இருக்கீங்க அப்படின்றதையும் சொல்லிவிடுங்க. நம்ம கீழே வந்து பேசிக்கலாம். கீழே கமெண்ட்ஸில் போட்டிங்கன்னா நான் உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் இனிமேல் சீரீஸும் ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். வெயிட் லாஸ் ஓடிய விலாகும் வரும் நெக்ஸ்ட்டு இந்த ஜான்வரி 15, இப்போ 15லேருந்து 30 வரைக்குமே உங்களுக்கு 10 to 12 விலாக்ஸ் வரும் கம்பல்சரி. எல்லாருமே இன்ட்ராக்ட் பண்ணணும், எல்லாருமே என் கூட இருந்து சப்போர்ட் பண்ணணும். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா எனக்கு இவ்வளோ நாளுமே சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கீங்க. நான் வீடியோஸ் போட்டாலும் போடலைனாலும் எனக்கு துணையாக இருக்கீங்க. என்னை நம்பி 2000 பீப்புள் இருக்காங்களா. ஆனால் என்னை வந்து எங்கள் அம்மாவோ, எங்கள் அப்பாவோ, இல்லை எங்கள் ஹஸ்பண்டோ, அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சவங்களே என்னை வந்து எப்படின்னா, நீ ரொம்ப சின்ன பிள்ளை, உனக்கு வந்து என்ன தெரியும் அப்படின்ற மாதிரி. இந்த சின்ன பிள்ளையும் நம்பி இவ்வளோ பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுறீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா நான் இதுதான் ஃபஸ்ட்டு மெச்சூர்டான வீடியோவாக எடுத்து போடுறேன்னு நான் நினைக்க போகிறேன் இதுக்கப்புறம் தான். ஏன்னா எனக்கு வந்து என்னோடய பர்த்டே விலாகுமே போடணுன்னு ஆசை. பெருசாக வந்து என்னுடைய சோம்பேறித்தனத்தால் எல்லாத்தையும் விலாகை போடாமல் விட்டுட்டேன். ஃபஸ்ட்டு விஷயம், நெட்வொர்க் இஷ்யூ இருந்துச்சு, அதனால் என்னால் போட முடியல இந்த ஊரில். இனிமேல் நான் உங்களுக்காண்டி கொஞ்சம் ட்ராவல் பண்ணி கொஞ்சம் தூரம் நடந்து போய் எடுத்து வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணிவிட்டு வந்து கஷ்டப்பட்டு தான் போட போகிறேன். பரவாயில்ல. எனக்கு வந்து இனிமேல் இதுதான் வந்து ஃபுல் டைம் ஒர்க்காகவே நான் பண்ணணுன்னு நினைக்கிறேன் யூடியூப்புக்காக. அண்ட் தென் நம்ம இன்ஸ்டா பேஜ் வந்து என்ன வைக்கலாம் பேர், இதே பேரே வச்சுக்கலாமா,
கிடைக்குமா என்னன்னு தெரியல. Instagram நான் டீஆக்டிவேட் பண்ணி 4 மந்த்ஸ் டூ 5 மந்த்ஸ் ஆயிடுச்சு. ஏன்னா சில விஷயம் தான் எனக்கு. ஃபர்ஸ்ட்டு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வந்துச்சு. எனக்கு என்ன ஆச்சு அப்டின்ட்டு நெறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஒரு விளாக் உங்களுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி ஷேர் பண்ணியிருந்தேன். அத வந்து நான் டெலீட் பண்ணிட்டேன். எனக்கே புடிக்கல. நம்ப என்னடா அவ்ளோ இதுவாயிட்டோமா? ஒரு ஸ்மைலி ஒரு ஆப்ட்டா நம்ப வந்து நல்லா இருந்து தான் நம்மளுடைய பீப்பிள் கிட்ட காமிக்கணும். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கிட்ட. அப்படின்னு நான் நெனச்சேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு வந்து 2025 எல்லாத்தையும் கத்துக் குடுத்துச்சு. உங்க எல்லாருக்கும் எப்படி போச்சு என்னன்னு எனக்கு தெரியல. கீழ கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. என்னடா இவ எல்லாத்தையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்கன்னு சொல்றாளேன்னு நெனைக்காதீங்க. ஏன்னா நான் அங்க தான் இன்டராக்ட் பண்ண முடியும். மத்தபடி வேற எங்கேயும் என்னால சொல்ல முடியாது, பேச முடியாது உங்ககிட்ட. அதுக்காண்டி தான் கேட்கிறேன். இன்ஸ்டாமே நான் டீஆக்டிவேட் பண்ணதுக்கு நெறைய ரீசன் என்னன்னா, நான் வந்து கொஞ்சம் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கு. பிசிஓடி இருக்குன்னு சொல்லிட்டாங்க. டயக்னோஸ் பண்ணிட்டாங்க எனக்கு. பிசிஓடினால நான் வெயிட் லாஸ் பண்ணலாம். நானே முடிவு பண்ணியிருக்கேன். யாரும் எனக்கு சொல்லல. என்னோட ஹஸ்பண்ட் கூட வேணான்னு தான் சொல்லியிருக்காரு. ஆனா, எனக்கு நானு வந்து கரெக்ட்டா இருக்கணும். ஃபர்ஸ்ட்டு விஷயம். நான் வந்து என்னோட வெயிட்ட கம்மி பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்னுடைய ட்ரெஸ்ஸுமே நான் நெறைய வச்சிருக்கேன். பட் ஆனா என்னால போட முடியல. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு நான் வந்துட்டேன். இது தப்புல்லாம் நெனைக்காதீங்க. நான் இதுல வந்து இப்படி ஷேர் பண்றாங்களே இவங்க அப்படி நெறைய பேர் தப்பா நெனச்சுப்பீங்க. அதெல்லாம் கிடையாது. நம்ப வந்து வெயிட் லாஸ் பண்ணணும். நமக்காக இருக்கணும். மத்தவங்க அப்புறம் தான். நம்ப அம்மாவா இருக்கட்டும், அப்பாவா இருக்கட்டும், ஹஸ்பண்டா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், நம்ப கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், நம்ப வந்து நம்ப உடம்ப பார்த்துக்கிட்டா தான். ஏன்னா நான் ரீசென்ட்டா ஒரு ஹாஸ்பிட்டல் போனேன். அங்க போனாக்கா எல்லாருக்கும் ஒரு ஒரு ப்ராப்ளம் சொல்லிட்டு ஆப்ரேஷன் பண்ணி படுக்க வச்சுட்டு இருக்காங்க. அத பார்த்த உடனே எனக்கு ரொம்ப ட்ரிகர் ஆயிட்டேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல்குள்ள போணும். மோஸ்ட்லி வந்து ஹோட்டல் சாப்பாட அவாய்ட் பண்ணணும். நல்லா வெஜ்ஜீஸ் அண்டு ஃப்ரூட்ஸ வந்து நல்லா எடுத்துக்கணும். இதுதான் மெயினா நானு இது பண்ணலான்னு இருக்கேன். இப்ப 2 டேஸா வந்து இன்டர்மிட்டட் ஃபாஸ்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் என்ன ஆனாலும் சரி, நான் அத வந்து விட போறதில்ல. அத முடிச்சுட்டு தான் நானு வேற எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இது பண்ண போறேன். என்னோட பேக்ரவுண்ட் இப்படி தான் இருக்கும். எனக்கு இவ்வளோதான் என்னோட லைஃபு. சிம்பிளான ஒரு வீடு, சிம்பிளான இடம். நான் இத வச்சு தான் வீடியோஸ் பண்ண போறேன். அதுக்கேத்தா மாதிரியான சூழ்நிலைக்கு ஏத்தா மாதிரி உங்களுக்கு தேவையானது நீங்க கேட்டீங்கன்னா நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் என்ன ஃபாலோ பண்ற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க் யூ. ஏன்னா நான் என்னையும் மதிச்சு இவ்வளோ நாள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இது ஒரு விஷயம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து பிசிஓடி எப்படி ரிவர்ஸ் பண்றது? 100 டேஸ் சேலஞ்ச் எடுக்கலான்னு இருக்கேன். இப்ப 2 டேஸ் வந்து நான் 1 வீக் வந்து என்ன டெஸ்ட் பண்ணிக்க போறேன். என்னால இந்த 1 வீக் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு, வீட்டையும் மேனேஜ் பண்ணிக்கிட்டு, நான் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு, அவங்களுக்கு எங்க ஹஸ்பண்டுக்கு தனியா நான் சமையல் பண்ணணும். அவங்களுக்கு தனியா செஞ்சுட்டு, எனக்கு தனியா நான் சமைச்சுக்க போறேன். சமைச்சு நான் சாப்பிடுறது, அத பத்தி தான் விளாக் பண்ண போறீங்க. நான் 16:8 அப்படி இருக்கலான்னு பார்த்தேன். ஃபர்ஸ்ட் எடுத்தோனே அவ்வளோ என்னால பண்ண முடியாது. 14:10 அப்படிதான் பண்ணலான்னு இருக்கேன் இன்டர்மிட்டட் ஃபாஸ்டிங்கு. அதுக்கப்புறமா வந்து என்னோட கரியர நான் பில்ட் பண்றதுக்காக தான் இந்த யூடியூப் சேனலுக்கு வந்து ஓப்பன் பண்ணேன். இந்த கரியர் வந்து என்னென்னன்னா, நான் இந்த 2026ல என்ன பண்ண போறேன்ட்டு, இதுலயே இன்னொரு விளாக் வரும். ஏன்னா இதுவே 8 மினிட்ஸ் மேல போயிடுச்சு. இது வந்து நீங்க கீழ Q&A வந்து சொல்லுங்க. நான் இந்த 2025ல என்ன கத்துக்கிட்டேன், 2026ல என்னென்னலாம் பண்ண போறேன், கரியர் பில்ட் பண்ண போறேன். அந்த விஷயம் விஷன் போர்டு பண்ண போறது எல்லாமே வந்து உங்களுக்கு விளாகா வரும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் தென் வந்து எப்படின்னா, எனக்கு வந்து எப்படி போடுறதுன்னு தெரியல. என்ன மாதிரியான கொண்டு போறதுன்னு தெரியல. வெயிட் லாஸ் சீரிஸ் கொண்டு போயிட்டு விளாக் எடுத்தா வருவீங்களா? இன்டராக்ட் ஆவீங்களான்னு தெரியல ஃபர்ஸ்ட் விஷயம். 2வது வந்து ம் ஏதோ ஃபேஸ் பேக்கு, ஹெல்த் ரிலேட்டடான ஜூஸ் அந்த மாதிரி போட்டா அது பார்ப்பீங்களா என்னான்னும் தெரியல 2வது விஷயம். எங்கேயாச்சும் நான் திடீர்னு ட்ராவல் பண்ணா அத விளாகா எடுத்து போடலாமா, வேண்டாமான்னும் சொல்லிடுங்க. ஏன்னா எனக்கு வீட்ல இருந்து பண்ற மாதிரியான சூழ்நிலை தான் இருக்கு. நாங்க மோஸ்ட்லி இப்ப வெளியில ரொம்ப போறது கிடையாது நானு. இனிமே ட்ராவல் பண்ண வேணான்னு முடிவு பண்ணிட்டேன். நம்ம இந்த வீட்டுக்குள்ள இந்த 4 செவுத்துக்குள்ள பண்ணத மட்டும் தான் நம்ம வச்சுக்கணும். சில பாடங்கள கத்துக்கிட்டா தான் புத்திக்கு எட்டும்னு சொல்லுவாங்க. அந்த மாரி தான் சில பாடங்கள கத்துக்கிட்டேன். இதுக்கப்புறம் நான் உங்கள வந்து இன்டராக்ட் பண்ணி, இதிலயே இன்னொரு விளாக் இதே ட்ரெஸ்லயே வரும். நீங்க தப்பா நெனச்சுக்காதீங்க. என்னடா இவ இப்படியே வச்சு ஒரே நாள்லயே ஓட்டிக்கிறா அப்படின்ட்டு. ஏன்னா எனக்குமே மேனேஜ் பண்ணணும். ஸ்ட்ரெஸ் மேனேஜ் பண்ணணும். பிசிஓடி இருந்தா என்ன ஆகும்னு உங்களுக்கே தெரியும். ஓகேவா? ஓகே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.